எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க வர்கீஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருப்பாரு. ரகுராம் வந்து வாட்ச் பண்ணுவாரு. அது ரகுராமுக்கே தெரியாது. ஐபிஎஸ் ஆஃபீஸரா வாட்ச் பண்ணுவாரு. அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லா எவிடன்ஸுமே பக்காவா எடுத்து வச்சுப்பாரு. அது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, வர்கீஸ வந்து கூப்பிட்டு கேட்பாரு. இங்க வந்து பாஷர வந்து கொலை பண்ணது வந்து அந்த பழங்குடியினர் தான். அந்த பழங்குடியினர் முதல்ல அடிச்சு கொல்லணும். இவங்க வந்து நமக்கு அகைன்ஸ்டா போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் உள்ள வாங்க. கன் ஷாட் பண்ணணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவடே வாங்காம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எல்லாரையுமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பழங்குடியினர் போலீஸரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. மிலிட்ரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழங்குடியினரை சுட்டு கொலை பண்ணிருவாங்க. பெரிய சண்டை நடக்கும். ஆனா வந்து பழங்குடியினரை பத்தி வர்கீஸ் வந்து பழங்குடியினரை எதிர்த்தாரு இல்லையா? ஆனா பழங்குடியினரை பத்தி ரொம்ப யோசிப்பாரு. இவங்கலாம் நல்லவங்களா இருக்காங்க. இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பழங்குடியினர் நெறைய பேர் இறந்துருவாங்க. அந்த இறந்து போன பழங்குடியினர் எல்லாரையும் வந்து அந்த போலீஸ் ரகுராம் இருக்காரு இல்லையா? அங்கேயே புதைக்கிறது, அங்கேயே எரிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாரு. எவிடன்ஸே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாரு. கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, இவங்க ட்ரக்ஸ் கடத்துனது மட்டும் இல்லாம, எங்களோட போலீஸ் ஆஃபீஸர வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க.